பெண்களுக்கு ஒரு உரிமை இல்லாத நாடு என்ன நாடு நம்ம நாடு அஞ்சு போலீஸ் பிடிச்சி எடுக்கிறாங்க. நாங்க நாய் போல எதுக்கு பிடிச்சி வலிக்கணும்? நெட்டில் பாருங்க, நாங்கள் வேலை செய்கிறதெல்லாம் இருக்கோம். கொரோனா காலத்தில் உயிரை பணியை வச்சு வேலை செஞ்சோம்.
தெய்வம் நீங்க எங்க அந்த தெய்வம் தான் இங்க போராடுது. எல்லாம் பெண்கள் தான், 90% பெண்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்ட போட்ட பெண்களை ரோட்ல போடுறீங்களே, எங்களுக்கு நியாயம் எதிர்கட்சியா இருக்கும் போது எங்களுக்கு லெட்டர் கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்க. அப்ப உங்களுக்கு எதிர்கட்சியா வச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா? இதுதான் எங்களோட ஒரே கோரிக்கை. சமுதாய நீதி, சமுதாய இதுன்றீங்களா, சமத்துவம், எல்லாருமே ஒண்ணுன்றீங்களா? தலித் மக்கள் இந்த மாதிரி போராடுறதுதான் தமிழ்நாடு அரசு பண்றது வேலையா? 97 நாள் ஒரு நாளும் நரகத்துக்கு சமமா இருக்குது. அப்படியே நாங்க போராடுறது ஸ்டார்ட் பண்ணி எதுக்கு எங்களை விட மாட்டேன்றீங்க? எதுக்காச்சும் ஒண்ணு விடுங்க. இதுவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து பாராளுமன்றத்துல பேசுனாங்க, நாடாளுமன்றத்துல பேசுறாங்க. பேசும்போது முதல்வருக்கு கேட்டிருக்கோம் இல்லையா? அன்னைக்கு இருக்கிற அமைச்சர் எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். தூய்மை பணிகள் மாதிரி போராட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்கு பார்த்து செய்யுங்க, இதுக்கும் நம்மள சார்ந்தா இருக்கிறாங்க அப்படி சொன்ன எம்எல்ஏ சொன்னாங்க. அப்ப கூட முதல்வர் கேட்கலன்னா அப்ப என்ன கோரிக்கை வச்சா கேட்பாங்க? நாங்க சாப்பாட்டுக்கு போராடுறோம்னு சொல்றாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்க போராடல, நாங்க வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்க போராடுறோம். எங்க வாழ்வாதாரம் 15 வருஷமா நாங்க வேலை செய்யறோம். எங்க வாழ்வாதாரம், எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க போராடுறோம். நாங்க ஒன்னும் சாப்பாட்டுக்கு ஒன்னும் போராடலங்க. கேவலமா எங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு கோடியாவது கொள்ளாதீங்க, எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்க வேலை, எங்க உரிமையை எங்களுக்கு கொடுங்க. நாங்க என்ன கேட்டோம்? பணி நிரந்தரம் கூட கேட்கலையே. நாங்க பணி நிரந்தரம் கூட கேட்கலையே. எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க, எங்களுடைய உரிமையை கொடுங்க. எங்க உரிமையை பறிக்கிறீங்களே, ஒரு கேவலம் குப்பை வேற வேலைக்கு இந்த மாதிரி எங்களை போராட விடுறீங்களே. சொல்லுங்க முதலமைச்சர் ஐயா, பெண்கள் தானே போராடுறாங்க, தமிழ்நாட்டில் தானே போராடுறாங்க, சென்னையில் தானே போராடுறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இந்த சென்னையில் தானேங்க உங்களுக்கு ஓட்டை போட்டோம். ஓட்டை போட்டு நீங்கள் செய்வீங்கன்னு தானே நம்பி இருக்கிறோம். இந்நாள் வரைக்கும் நாங்கள் நம்பி தானே இருக்கிறோம். முன்னாடி இதே நின்னாங்கன்னு சொல்லிட்டு உடனே நான் பதவி ஏற்ற உடனே உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்ற முதல்வர் இப்ப எங்க? 4.5 வருஷத்துக்கு முன்னால இருந்த முதல்வர் இப்ப எங்க? அன்னைக்கு நீங்க நர்ஸுக்கு மட்டும் பண்ணீங்க, டாக்டருக்கு பண்ணீங்க, அர்ச்சகருக்கு பண்ணீங்க, எல்லாருக்கும் நாங்க வரவேற்கிறோம். எல்லாரோட கஷ்டத்தை தீர்த்தீங்க. ஏன் எங்களை இன்னும் கஷ்டத்தை தத்தளிக்க விடுறீங்க? 97 நாள் ஒரு சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு காலத்துல நம்ம இப்ப ரொம்ப பஞ்ச காலத்துல இருக்கிறோம். எவ்வளவு பட்டினி பசிப்பா இருக்கிறோம் நாங்க. ஏன் எங்க கோரிக்கையை அவரு ஏத்துக்கவே மாட்டேன்றாரு. இன்னுமா எங்களை கருணை காட்டல அவரு, இன்னுமா எங்க மேல கருணை வரல. 15 வருஷம் உயிரை பணிய வச்சு நாங்க வேலை செஞ்சோம். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? எங்கேயோ கரூருக்கு போய் அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறீங்க. ஐயா, உங்க பணம் வேணாம், உங்க எதுவுமே எங்களுக்கு வேணாம் ஐயா. எங்க வேலை 7ஆம் மாசம் 31ஆம் தேதி எந்த நிலைமையில இருந்தோமோ அந்த நிலைமை எங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு கோடி கும்பிட போடுறோம். நாங்க எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. இதை வந்து முதலமைச்சர் ஐயாவும் சேகர் பாபு ஐயா அவர்களும் இவங்க எல்லாம் தலையிட்டதான் எங்களுக்கு எங்க வேலை எங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கே கூட கிடைக்கும். ஏன் அவங்க மனசு வைக்க மாட்டேன்றாங்க எங்களுக்கு தெரியல. அமைச்சர் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் சந்திச்சு மனு எதுவும் கொடுத்தீங்களா? எல்லாரும் 7 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். சேகர் பாபு அவர் ஐயா கிட்ட 7 கட்ட பேச்சுவார்த்தையை நாங்க முதலமைச்சர் கிட்டே நேருக்கு நேரா உங்களுக்கு பண்ணி தரோம் சொல்லி போய் சொல்றோம் நாங்க அப்படின்னு சொன்ன தோழர் ஒண்ணுமே எங்களை பத்தி பேசிக்க டைம் இல்ல. 4 வருஷம் பொதுமக்களும் எதிர்கட்சி அரசியலும் எல்லா கட்சிக்காரங்களும் எங்க கிட்ட பக்கம் பேசுறாங்க, எங்க பக்கம் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இதுல வந்து முதலமைச்சர் அவர் மட்டும் தான் பார்க்க மாட்டேன். உயிரை பணிய வச்சிருக்கோம், இது கூட எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தி எங்களை எல்லாம் அராஜகம் பண்ணி அந்த கயிறை போட்டு கழுத்துல போட்டு நெருக்கிறாங்க. அதை விட எங்களை சாக விடுங்க, எங்களை சாக விடுங்க. போன வாரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார், ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தார். என்ன பண்ணார்னா, வடநாட்டுக்காரர்கள் வந்து இங்கே வந்து ஆட்சி ஆளக்கூடாது, விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஐயா, இந்த ராம்கி கான்ட்ராக்டர்ன்றது ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் வந்து இந்த ஆட்சி ஆளலாமா? எங்களெல்லாம் ஆளலாமா? அதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கலாமா? எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நீங்கள் கொடுங்க. நாங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டின் பூர்வ குடிகள் தான், இந்த சென்னையின் பூர்வ குடிகள் தான். எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய கோரிக்கை வேறு எந்த ஒரு கோரிக்கை இல்லை. அதுவும் நிரந்தர பணி கூட நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரியே கோர்ட் என்ன சொல்கிறது அதை கேட்டுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வேலையை 7ஆம் மாதம் 31ஆம் தேதி வரை நாங்கள் என்ன வேலை செஞ்சோமோ அந்த வேலையை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை அடுத்து தொடருவீங்களா? எங்கள் வேலை கிடைக்கும் வரை போராட்டம்
வேலை எங்களுக்கு கிடைக்கிற வரையும் இந்த போராட்டம் தொடரிட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் 100வது நாளை தொட போகிறோம். இன்னும் 3 நாள் 100வது நாள் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். ஏன்னா இந்த தமிழக முதலமைச்சர் ஐயா காதில் விழலன்னு சொல்லியிருந்தாங்க. சாகர் பாபையாவுக்கு காது கேட்கல, அவங்க எங்களை பற்றி பேசினா ஒரு காது கேட்கல. இது வந்து ஜாதி ஆதிக்கம் மாதிரி பண்ணுறாங்க. அவங்க வந்து எங்களை வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதின்றதுனால வந்து அவங்க வந்து இதில் வந்து அனைத்து ஜாதி ஏழை பெண்களும் இருக்கிறாங்க. எஸ்சி பிசி எல்லாருமே தான் இருக்கிறாங்க. இந்த வேலையில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்கள் இதில் வந்து ஜாதியை கொண்டு வராதிங்க. எங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் தான் எங்களுக்கு பாத பூஜை பண்ணுற அளவுக்கு எங்களை வச்சுருந்தீங்க. தூய்மை பணியாளர் காவலர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தீங்க. இன்னைக்கு எங்கே போயிட்டோம்? நாங்களும் வந்து இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோமே. எங்களோட வேலையை மதிங்க. நாங்கள் சுத்தம் பண்ணுற ஒரு வேலையில் இருக்கிறோம். நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். போன வாரத்தில் வந்து நாங்கள் 5வது மண்டலத்தில் 6ஆம் மண்டலத்தில் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தோம். என்னென்னா மனு ஒன்று கொடுத்தோம். என்ன மனு கொடுத்தோம்னா, இந்த மாதிரி எங்களுக்கு தூய்மை மழைக்காலம் வருது, எங்களுக்கு சம்பளமே வேண்டாம், மக்களுக்கோசம் நாங்கள் சேவை செய்கிறோம், நாங்கள் கொரோனா காலங்களில் வேலை செஞ்சுருக்கிறோம், அதனால் வந்து இந்த 1 மாதம் எங்களுக்கு சம்பளம் வேணாம்னு சொன்னோம். அதுக்கு கூட விடாமல் எங்களை காவல்துறையை விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறையை விட்டு எங்களுக்கு முட்டுக்கட்டாக போட்டு ஒரு முதலமைச்சரை பார்க்கணுமா ஒரு அமைச்சரை பார்க்கணுன்னாலும் சரி, எங்களுக்கு முன்னாடி இடையில வந்து சீண்டா சிகர் மாரி வந்து எங்களை வந்து காவல்துறை வந்து ரொம்ப அடுக்குமுறையில் எங்களை வந்து ஈடுபடுத்தி எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சட்டை பட்டினு கிட்டினு எல்லாத்தையும் அறுத்துட்டு தான் எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது. பெண்கள்லாம் இருக்கிறாங்க. பெண் போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணணும் பெண்களை. இது ஒரு சட்டம், அது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஆண்கள் தான் வந்து இது பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு பெண்கள் தான். பெண்களை மதிக்கிற ஆட்சியாக இருக்கிறீங்க நீங்கள். தயவு செய்து இந்த இதை வந்து சரி பண்ணிக்கோங்க. எங்களோட வேலையை எங்களுக்கு மீண்டும் கொடுங்க. நன்றி. ஈடுபட போகிறோன்ட்டு அங்கேயும் போராட்டத்துலேயே 10 போலீஸ் வண்டி நிற்கிது. 1000க்கு மேலே எங்களுக்கு போலீஸ் அங்கேயே நிற்கிறாங்க. இது போல் எங்களை ரொம்ப அர்க்களிக்கிறாங்க. நாங்கள் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தினா இல்லை. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுக்கட்டும். எங்கள் எண்ணிலம் வேலையை எங்களுக்கு தரட்டும். நாங்கள் வேலை செய்கிறோம். இன்றைக்கும் ரெடியாகிறோம். நாங்கள் போன வாரத்தில் வந்து நாங்கள் கேட்டோம், ரிப்பன்மெண்டில் எங்கள் வேலையை கொடுங்க, மழை டைமு, நாங்கள் மக்களுக்கோசம் நாங்கள் கஷ்டப்பட வந்தோம், எங்களுக்கு சம்பளமே இல்லாத நாங்கள் வேலை செய்கிறோம். அங்கேயே எங்களை ஒடுக்கட்டியாக எங்களை அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இதில் போட்டாங்க. பாண்டிச்சேரி கிட்டே எங்களை ஒரு இடத்துல போட்டாங்க. ஒருத்தர் அண்ணா நகரில் போட்டாங்க. இவ்வளோ இடத்துல எங்களை போட்டு வச்சா நாங்கள் எப்படி தான் சார் நாங்கள் வெளியே போகிறது? இத்தனைக்கும் பூர்வக்குடியே எங்களுக்கு இங்கே தான் கொளத்தூர் தொகுதி 6வது மண்டலத்தில் இருக்கிறோம். எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுக்கட்டும் ஐயா. நாங்கள் போராடணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. 20 வருஷமாக நாங்கள் வெளியே வரலையே. எங்களை ஏன் இப்படி வெளியே வர வச்சு எங்கள் வேதனைக்கு நீங்கள் துன்புறுத்துறீங்க? எங்கள் குழந்தைங்களாம் 4 மாதம் ஆகுதுயா. நாங்கள் வீட்டு வாடகை கட்டி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நாளில் வருவோம். தீபாவளி அதுவும் கூட நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது. அவ்வளோ கஷ்டத்தோடு வேதனையோடு இருந்தோம். நாங்கள் ஏன் எங்களை இவ்வளோ மன கஷ்ட பார்க்குறாரு ஐயா? எங்கள் எதையோ செய்கிறாரு, எவ்வளோ நல்லதை செய்கிறாரு இந்த அரசாங்கத்துக்கு. ஏன் இந்த தூய்மை மக்கள் மட்டும் செவி சாய்க்கல? நாங்கள் இன்னும் அவ்வளோ பாவப்பட்டவங்களா ஆகிட்டோம். நான் கொளத்தூர் தொகுதியே அவர் வந்து அவருடைய மக்கள் தொகுதின்றாரு, மகளிர் தொகுதின்றாரு, தாய் ஊடுன்றாரு. நீ தாய்களா இன்னைக்கு கஷ்டப்பட்டு நடத்தால நின்று நாங்கள் எங்கள் வேதனை சொல்லிடுறோம். நாங்கள் வேதனை சொல்கிறோம் சார். என் பேர் ராணி சார். 68 டிவிஷனில் வேலை செய்கிறேன். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, 97 நாளா 1/8/2025 இந்த தூய்மை பணியாளர்கள், சென்னையுடைய பூர்வகுடிகள், அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து ஜாதி ஏழைகள், பெண்கள் போராடிட்டு வராங்க. இந்த அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தவே இல்லை. பசி பட்டினி வறுமையிலையும் இந்த அரசாங்கம் நமக்கு வேலை கொடுக்கும் நம்பிக்கையில் தொடர்ந்து போராடுறாங்க. அமைச்சர் சேகர் பாபுவும் ஆணையர் குமரகுருபரனும் கான்ட்ராக்டர் ராம்கி பக்கம் நிற்கிறாரு. முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குற 2 நாள் முன்னால மத்திய அரசு பிஜேபியினுடைய RSS கூட்டம் இங்கே வந்துச்சுன்னா வடக்கருடைய ஆதிக்கம் வந்துடும், அதை தடுக்கணும்னு பேசுறாரு. வடக்கரில் வர வேணாம், ஆந்திரா ராம்கி ஆதரவு நீங்கள் இருக்கலாமான்ற நியாயமான கேள்வி எழுப்புறாங்க. இவங்க 97 நாள் போராடுறாங்க, தொடர்ந்து போராடுறாங்க. பெண்கள் போராடுறாங்க, தாங்க உயிரை பணையை வச்சு கடலில் இறங்குறாங்க. இதுக்கு மேலே இந்த அரசு பொறுமையாக இருக்கக்கூடாது, இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணுன்றாங்க. இன்னமும் தமிழக முதல்வரை வச்சு நம்பிக்கையை இழக்காம முதல்வர் அவர் கடிதப்படி எங்களுக்கு வேலை தருவார் நம்புறாங்க. நாங்கள் பணி நிரந்தரத்தை பற்றி கூட கேட்கல, அது நீதிமன்றம் முடிவு விட்டுறோம். ஆனால் நாங்கள் செஞ்சுட்டு வந்த பழைய பணியே கொடுங்க. அதுவும் அந்த தொழிலாளர்கள் அப்பாவித்தனமாக சொல்கிறாங்க, மழை காலம் வருது, பொது சுகாதாரம் முக்கியம், அதனால மக்களுக்கு பொது சுகாதாரம் கருதி சம்பளமே வாங்க கூட மாநகராட்சியில் வேலை செய்யணும்னு வந்தாங்க. அப்பவும் 1/11 அன்னைக்கு கைது பண்ணாங்க, இப்பவும் கைது பண்றாங்க. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாதி இல்லாமல் நிற்கிறாங்க. இதுதான் இந்த அரசா? ஓட்டு போட மட்டும் தூய்மை பணியாளர்கள் வேணும்,
சேவை செய்கிறது மட்டும் ஆந்திரா ராம்கிக்கான்னு கேள்வி எழுப்புறாங்க. இவங்களுக்கு பத்திரிகை நண்பர்களும் பொதுமக்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி நண்பர்களும் ஆதரவாக நிற்கிறாங்க. ராம்கி நிறுவனத்துக்கு ஆதரவாக சேகர் பாபு மட்டும்தான் நிற்கிறாரு. ஆணையர் குமார் ஒரு மட்டும்தான் நிற்கிறாரு. முதல்வர் இந்த விஷயத்தில் நேரடியாக தலையிடணுன்றது உங்களோட கோரிக்கை. இந்த நியாயமான கோரிக்கை என்னைக்காவது நடக்கும்ன்ற அடிப்படையில் நிற்கிறாங்க. 100வது நாள் உயிரை பணயம் வச்சு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவாங்க. இது தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தும். அந்த நிலைமைக்கு தள்ள வேணான்னு கேட்டுக்கிறோம். உள்ள போவோம். நாங்க 3 மாசமா வேலை எல்லாமே இருக்கிறோம். முதல்வரையா எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க. பணி நிரந்தரம் கேட்கல. எங்க பழையபடியே நாங்க என்ன நிலைமையில கொடுத்தோமோ அந்த வேலை எங்களுக்கு கொடுங்க. நாங்க சாவறதுக்கு தண்ணியில வந்துட்டோம். நாங்க எங்களால முடியல. எங்க பசங்களை ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும். ஒரு நாள் எங்களுக்கு நாள் கடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையா சொன்ன போனா எங்க தாலியை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க காட்டட்டுமா? தாலி அடுக்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். நாங்க முதல்வர் ஐயா எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க. இல்லைன்னா நாங்க சத்தியமா எங்களால முடியல. முதல்வர் ஐயா எத்தனையோ போராட்டம் பண்ணோம். நாங்க நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. நீங்க தான் எங்க முதல்வர். வேற யாரும் எங்க கிட்ட பேச வேண்டாம் ஐயா. நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. நாங்க அதுதான் ஐயா கேட்கிறோம். நாங்க என்ன ஐயா கேட்டோம்? நாங்க மூணு வேளை சாப்பாடு வேண்டாம் ஐயா. எங்களுக்கு வேலை கொடுங்க ஐயா. அந்த 3 வேளை சாப்பாடு நாங்க ஆக்கி சாப்பிடுறோம் ஐயா. எங்க பசங்களை கூட காப்பாத்துறோம் ஐயா. நாங்க எங்க பசங்களை காப்பாத்தினா எங்க பசங்க நல்லா இருப்பாங்க ஐயா. நாங்க மட்டும் 3 வேளை சாப்பாடு வேண்டாம். எங்களுக்கு எந்த சலுகையும் வேண்டாம் ஐயா. எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க. நாங்க எதுவுமே கேட்கல. தாலி அடுக்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க காட்டுட்டுமா? தாலி எடுத்து தாலி கூட அடுக்க வச்சுட்டோம். நாங்க சாப்பிட்றதுக்கு 3 மாசம் வேலை இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் ஐயா. நாங்க எதுவுமே கேட்கல. எங்களால போராட முடியலையா. இப்போ உயிராவே விட வந்துட்டோம். நாங்க எதை வேணாலும் பண்ணுவோம். உயிரை கூட விட்டுருவோம். நாங்க எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க ஐயா. எதுவுமே வேண்டாம் ஐயா. நாங்க கோரிக்கை எடுக்கிறோம் ஐயா. மேடம் இங்கே வந்து போராடுறவங்க எதுவும் செல்வந்தரோ பணக்காரங்க கிடையாதுங்க. இவங்களாம் தூய்மை பணியாளருங்க. தூய்மை பணியாளர் இவங்களாம் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். துப்புரவு பணியாளர் கிடையாது. இனிமேல் இவங்க பேர் தூய்மை பணியாளர்ன்ட்டு பேர் வச்சா பார்த்தாதுங்க. அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த மக்கள் வந்து ஒரு நாள் வேலை செய்யல, 10 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்சாங்க. இவங்க உழைப்பு சுரண்டி நீ ப்ரைவேட்டுக்கு போனால் தப்புங்க, ரொம்ப தப்பு அது. அப்போ அவங்க உழைப்பு என்ன இருக்குது சொல்லுங்கள்? நான் என்ன சொல்கிறேன்னா தயவு கூர்ந்து சொல்கிறேன், நாங்களாம் தாழ்த்தப்பட்ட SC ST பெண்கள் தான். 97 நாள் வேலை இல்லைங்க. தீபாவளி வந்துச்சு, கருப்பு தீபாவளி. பசங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, பட்டாசு கூட வெடிக்கல. யாரோ வெடிச்சு போட்ட பட்டாசு எடுத்து பசங்க கொளுத்துறாங்க. கண்ணில் தண்ணி தான் வருது. நாடாண்ணாப்பா நீ பட்டாசு வாங்கி கொடுக்கலாம், நாங்கள் ரோட்டில் போகிற டப்பாசு வச்சு வெடிக்கிறோம். நாங்கள் என்னங்க பண்ணோம்? கொரோனா நேரத்தில் உழைச்சோம், பேரிடர் காலத்தில் உழைச்சோம், மழை காலத்தில் உழைச்சோம். கொரோனா நேரத்தில் கோயிலில் சாத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த கோயிலில் மணி அடிக்கிறவங்க நிரந்தரம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. 4000 பேர் நிரந்தரம் பண்ணுற இந்த அரசு தூய்மை பணியாளர் நிரந்தரம் பண்ணுறதுக்கு நாங்கள் கஷ்டம். அப்போது மேல் ஜாதிகத்தை பார்க்குறீங்க, கீழ் ஜாதி நீங்கள் ஒதுக்குறீங்களா? ஜாதியை பார்க்குறீங்க நீங்கள். நாங்கள் SC ST ஜனங்க. அப்போ கோயிலருக்கு நிரந்தரம் பண்ணிங்களா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். நாங்கள் வந்து ஆதி திராவிட அருந்ததி மக்கள்ன்றனால ஒதுக்குறீங்களா? மேடைக்கு மேடம் அம்பேத்கர் பெரியார் பற்றிலாம் பேசுகிற நீங்கள் எங்கள் மக்கள் என்ன பார்க்க மாட்டாங்க? நாங்களாம் யாருங்க? அம்பேத்கர் பெரியார் என்ன சொன்னார்? கோயிலர்கள் நிரந்தரம் பண்ணோம், தூய்மை பண்ண நிரந்தரம் பண்ணோன்னாங்க. நீங்கள் அதை பின்பற்றவே இல்லைங்க. வாக்குறுதி குத்திங்க. 258 153 தேர்தல் வாக்குறுதி. 97 நாள் வேலை இல்லைங்க. இப்போ பொங்கல் வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுது, நிறைய பண்டிகை வரப்போகுது. எல்லா இனங்க தான் வேலை செய்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இதே போல் காலம் நடத்தினீங்கன்னா அப்புறம் கேள்விக்குறாய் அவங்கவுங்க மரணம் தான் வரும், செத்துருவாங்க. மன உளைச்சல செத்து போயிடுவாங்க. ஏன் சாவாங்கன்னா கடன் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் கடன் கட்ட முடியாமல் செத்துருவாங்க. அதுக்கு காரணம் உங்கள் அரசாங்கமாக இருக்கக்கூடாது. முதல்ல இது தீர்வு காணணும். தீர்வு காணலன்னா எலெக்ஷன் கிட்ட வருது. நீங்கள் கொடுத்த முதல் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, 2வது வாட்டினா தேர்தல் வாக்குறுதி கொடுப்பீங்க, நம்புவாங்களா? நம்ப முடியாது. அதனால் முதல்ல இவங்க தீர்வை நீங்கள் எடுத்து காணுங்க. ஜாதியை பார்க்காதீங்க, கீழ் ஜாதி மேல் ஜாதின்ட்டு எல்லாரும் சமம். சரிங்களா? இதோட முடிச்சுக்கிறேன்.
கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவேன். தூக்காதே தூக்காதே. அழைத்திடு அழைத்திடு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திடு. யார் கூப்பிடுறா? எங்க கூப்பிடுறா? யாருமா வண்டியில சொல்ல போனாங்க. சொல்லுங்க. சிஎம் பேட்டி கொடுத்து எங்களுக்கு பிடிக்கல. சிஎம் எதுக்கு தான் பேட்டி கொடுக்குறாங்க? சொன்ன வார்த்தை முடிச்சுட்டாங்களா? எங்களுக்கு வேலை கொடுத்தாங்களா? வேலை கொடுத்தா தானே நீங்கள் தைரியமாக வந்து பேட்டி கொடுக்கணும். எல்லாமே நான் செய்கிறேன் எல்லாம் எதனாச்சும் நான் வந்து நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்? இப்போ நான் ரோட்டில் நிற்கிறேன். வந்து எங்கள் நினைப்பில் நிற்க சொல்லும். நான் இருக்கிற சொல்லது பிரச்சனை கிடையாது. வந்து வர சொல்லும். வந்து எங்கள் பக்கத்தில் நின்று நானும் நிற்கிறேன் தொழிலாளிகளுக்காக சொல்லிட்டு வந்து நின்று பேசுகிறத நாங்கள் நம்புகிறோம். அது வரைக்கும் பேட்டி கொடுக்குறது நான் நிற்கிறேன், நான் செய்கிறேன், நான் இருப்பேன், நான் நம்பனு யாருமே வாக்கு கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு யாரையும் பேசாதீங்க. நீங்களே வாங்க வந்துட்டு பேசுங்க. பேட்டி மட்டும் கொடுக்காத சொல்லுங்க. பேட்டி கொடுத்தது எங்களுக்கு பிடிக்காது. 3 மாசமா வேலை நடக்கிறோம். நாங்க 15 வருஷம் சர்வீஸ். நாங்க வேலையில பேச்சுக்கு சும்மா வந்து சொந்தத்தில எதுமே எங்க மீறி நாங்க அவங்க மக்கள் இது இல்ல. ஜனநாயக நாட்டுல நடக்கிறது கூட உண்மை இல்ல. எங்க வேலைக்காக தான் நாங்க கஷ்டப்படுறோம். எங்க வேலையை கொடுத்தா போலீஸ் பிடிச்சி அச்சு கீச்சு கையில பாருங்க. கையே வலிக்குது இந்த ஷோல்டரு. 5 போலீஸ் பிடிச்சி எடுக்கிறாங்க.
நாங்கள் நாய் போல எதுக்கு பிடிச்சி வலிக்கணும்? நாங்கள் தூய்மை பள்ளியாளர் இருந்தால் கொலை செஞ்சோமா? இல்லை வேற எதுவும்